அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். பிப்ரவரி 15 மகா சிவராத்திரி அன்று கண்டிப்பாக செய்ய வேண்டிய 5 விஷயம், கண்டிப்பாக செய்யக்கூடாத 5 விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் பதிவு செய்கிறேன். சிவனின் அற்புதமான தெய்வீகமான ஆதியும் அந்தத்தையும் நம்முள் உணரக்கூடிய சிவசக்தி என்கின்ற அர்த்தநாரீஸ்வரர் தன்மையை இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்திய, அண்ட பேரண்டத்தில் உயிர் வெளிப்பட்ட சக்தி மிக்க ஒரு தெய்வீகமான ஒரு நாள்தான் மகா சிவராத்திரி. இயல்பாகவே நாம் வாழும் இந்த பூமிக்கும் பிரபஞ்ச பேராற்றலாக்கும் ஒரு சூட்சமமான ஒரு சூழல் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளை நமது முன்னோர்கள் சிவனுக்கு சமர்ப்பணம் செய்தார்கள். அன்றைய தினத்தில்தான் சிவன் தன்னோட ஆழகால விஷத்தை உண்டதாகவும், அந்த உண்ட விஷம் உடம்பில் ஏறாமல் இருப்பதற்காக கண்டம் என்கின்ற கழுத்திலேயே நிறுத்திய நாளாகவும் சொல்லக்கூடியதுதான் மகா சிவராத்திரி. அன்றைய தினத்தில் உலக தெய்வீக வழிபாட்டில் இருப்பவர்கள், தமிழ் வழிமுறையில் சித்தர்களை வழிபடுபவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய 5. நம்பர் 1, அன்றைய தினத்தில் ஏதோ ஒரு சிவன் கோயில் சிவனை நினைத்து கொண்டே இருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறது யார்? நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையாரை. அன்றைய தினம் அண்ணாமலையாரை நீங்கள் நினைக்க நினைக்க முக்தி நிச்சயம். ஒரு தெய்வத்தை நினையுங்கள், அது அண்ணாமலையாராக. 2வது, ஒரு மந்திரத்தையே மகா சிவராத்திரி முழுவதும் ஜபம் செய்யுங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மந்திரங்களை சொல்லுவாங்க. எல்லா மந்திரமும் கேட்டுக்கங்க, எல்லா மந்திரமும் நோட் பண்ணுங்க. ஆனால் ஏதோ ஒரு மந்திரத்தை மட்டுமே மாலை 6 மணிலிருந்து அடுத்த நாள் காலை 6 மணி வரைக்கும் ஒரு எண்ணிக்கை சங்கல்பம் வச்சுக்கோங்க. 1008, 10,008 முறை சங்கல்பம் செய்யணும். நான் 10,008 முறை சங்கல்பம் செய்ய போகிற உங்களுக்கும் செய்ய சொல்கிற மந்திரம் ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம். இந்த மந்திரத்தின் சூட்சமம் என்னவென்றால், இல்வாழ்க்கையில் இருப்பவர்களும் சிவனர்களையும் சித்தரர்களையும் பெற்று அகப்புற வாழ்வில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். இறையருளும் குருவருளும் கிடைக்கும். அதாவது அருளும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும். தெய்வீக மந்திரம்தான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யுங்கள். இது 2. 3வது, கண்டிப்பாக அன்று விரதம் இருங்கள். அந்த விரதம் என்பது அரை வயிறு உணவு அல்லது உணவு இல்லாமல் இருப்பது நன்மை. ஏனென்றால் அன்றைய தினத்தில் நாம் முதுகுத்தண்டை அதிகபட்சமான நேரம் நேர்கோடாக வைத்துக்கொண்டு, கழுத்தை சீராக வைத்துக்கொண்டு வெட்ட வெளியில் இருக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, இயல்பாகவே நீங்கள் மந்திரம் சொல்லாட்டியும் பூஜை செய்யாட்டியும், ஏன் விரதமே இல்லாட்டியும் அரை வயிறு உடலோடு ஓப்பன் ஸ்பேஸில் இருந்தீங்கன்னாவே மேலே இருந்த அந்த ஈசன் ஈத்தர் என்று சொல்லக்கூடிய அருள் ஆகர்ஷணம் பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், அன்று எக்காரணம் கொண்டும் எந்த உயிரையும் பலியாக்காதீர்கள், எந்த உயிரையும் பழிக்காதீர்கள், எந்த உயிரையும் திட்டாதீர்கள். ஏனென்றால் அன்றைய தினத்தில் ஈ முதல் கொசு வரை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் ஈசனே. ஆதலால் நானும் ஈசன், நீயும் ஈசன், எதுவும் ஈசனாக இருக்கும்போது நாம் எதை சபித்தாலும் அந்த ஈசனையே சபிப்பதாக அர்த்தம். ஆதலால் மகா சிவராத்திரி என்று எக்காரணம் கொண்டும் எதிர்மறையான சொல்லாடல்களை, எதிர்மறையான சிந்தனைகளை சிந்திக்காதீர்கள், வெளிப்படுத்தாதீர்கள். இது 4. 5வது மிக முக்கியமான விஷயம், அன்று கண்டிப்பாக புத்தாடை அணிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் மகா சிவராத்திரி என்றைக்கு வெளியெல்லாம் போக மாட்டோம், வீட்டில் தான் இருப்போம். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலர் ஆடைகளை போட்டுட்டு உட்காந்துருப்போம். பனியினையும் லுங்கியையும் கட்டிக்கிட்டு அல்லது இரவு போடக்கூடிய ஆடைகளை இருப்போம். அது இல்லாமல் இயல்பாக ஒரு காட்டன் அல்லது பட்டு துணியை போட்டுருங்க. ஆண்கள் மேலாடை அணியாமல் இருப்பது இன்னும் நலமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும்போது இயல்பாகவே மேல் உடம்பில் அந்த ஆகர்ஷண ஆற்றல் பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். இந்த 5 விஷயத்தை கண்டிப்பாக செய்யுங்க. அந்த நாளில் நான் சிறப்பு வாழையம்மன் பூஜையை செய்கிறேன். மறக்காமல் வாழையம்மன் பூஜையில் உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணி வாழை எந்திரம், குலதெய்வ வசிய கருங்காலி தாயத்து, சிவரூபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சிவரூப நந்தி தேவரோட ஒரு வாரணாசி காப்புன்னு ஒரு லாக்கெட்டை தர இருக்கின்றோம். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வது செல்வ செழிப்பையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி தரும். இந்த பூஜையில் சங்கல்பம் பண்ண தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ செய்யக்கூடாத 5 விஷயங்களை சொல்கிறேன். அதிக உணவை எடுத்துக்கொள்ளாதீர்கள், அசைவ உணவை சாப்பிடாதீர்கள். 1. 2வது,
அன்றைய தினத்தில் நீங்கள் எக்காரணம் கொண்டும் எதிர்மறையான செயல்களான போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகுவது, எதிர்மறையான மனிதர்களை விஷயத்தை யோசிப்பது, எதிர்மறையான காரியங்களை திட்டம் தீட்டுவது போன்ற விஷயங்களை செய்யாதீங்க. 2, 3வது விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அன்றைய தினத்தில் குரு வழிபாடு செய்யணும். அதனால் இது நீங்கள் யாராவது தெரிஞ்சும் தெரியாமலும் குருவை திட்டிருக்கீங்க, குரு மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய யாராவது சபிச்சிருக்கீங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் தயவு செஞ்சு மன்னிப்பு கேளுங்க. அந்த தப்பை இந்த செய்யக்கூடாத விஷயங்கள் மூலமாக செய்யக்கூடாத விஷயத்தை செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று அந்த சிவனையே குருவாக ஏற்று செய்யுங்கள். குரு தோஷம் விலகும். 4வது விஷயம், அன்றைய தினத்தில் நீங்கள் மாலை 6 மணிலிருந்து அடுத்த நாள் காலை 6 வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் பரிபூர்ணமாக நிறைவாக இந்த விரதம் இருக்க முடியும். நிறைய பேர் சும்மா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செல்ஃபோனை நோண்டிட்டு டிவியை பார்த்துட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை படிச்சுட்டு படுப்போம். அப்படி இருக்கக்கூடாது. மினிமம் பிரம்மமுகூர்த்த நேரம் அடுத்த நாள் காலை 4 மணி 5 மணி வரைக்காவது நீங்கள் கண் விழித்து இருக்கணும். அப்போ தான் அந்த விழிப்புணர்ச்சியான இறைவன் ஈசன் அருள் பிரபஞ்ச பேராற்றலோட எனர்ஜி நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும். 5வது விஷயம், மகாசிவராத்திரி அன்று கண்டிப்பாக உடல் சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மன சுத்தம் எவ்வாறு முக்கியமோ உடல் சுத்தமும் முக்கியம். மகாசிவராத்திரி தொடங்குறதுக்கு முன்னாடியும் தலைக்கு குளித்து விடுங்கள். மகாசிவராத்திரி முடிந்தவுடனே தலைக்கு குளித்து விட்டு சிவனுக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றி விடுங்கள். குளிக்காமல் இருக்கக்கூடாது. இந்த செய்யக்கூடாத 5 விஷயங்களை நோட் பண்ணி வச்சுட்டு இந்த அற்புதமான தெய்வீகமான மகா சிவராத்திரியை நாம் சிவனருளையும் சித்தனருளையும் பெற்று சகல செல்வங்களையும் பெற வேண்டுமென உங்களுக்காக இதை பதிவு செய்கிறேன். யார் யார் இதை செய்ய போகிறீங்க சிவசிவன் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மகா சிவராத்திரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுமே சிவனாய் இருப்பதால் உலகத்தில் நல்ல மழை பெய்யும், அனைவருக்கும் நல்ல உணவு கிடைக்கும், ஆரோக்கியங்கள் பெருகும், கருணை அன்பு தயவு ஆனந்தம் அனைவருக்கும் பெருக வேண்டுமென நான் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். ஓம் நம சிவாய, நம சிவாய.